வணக்கம். இன்று நாம் விண்வெளியின் மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் மர்மமான விண்வெளி பொருட்களான வால் நட்சத்திரங்களை பற்றி மிக விரிவாக பார்க்க போகிறோம். இவை வானத்தில் தோன்றும் வெறும் ஒளிக்கீற்றுகள் மட்டுமல்ல, நமது சூரிய குடும்பத்தின் வரலாற்றை சொல்லும் காலப்பெட்டகங்கள். அறிவியலாளர்கள் இவற்றை அழுக்கு பனிப்பந்து அல்லது டர்ட்டி ஸ்னோபால்ஸ் என்று அழைக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஏனெனில் இவை வெறும் கற்களால் ஆனவை அல்ல. உறைந்த நீர், மீத்தேன், அம்மோனியா போன்ற வாயுக்கள் மற்றும் தூசித் துகள்களின் ஒரு வினோதமான கலவையாகும். இவை கோடிக்கணக்கான ஆண்டுகளாக உறைந்த நிலையில் விண்வெளியில் மிதக்கின்றன. வால் நட்சத்திரங்கள் கோள்களைப் போல வட்டப்பாதையில் சுழல்வதில்லை. இவை மிகவும் நீளமான ஒரு நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருகின்றன. ஒருமுறை சூரியனை நெருங்கிவிட்டு மீண்டும் இருண்ட விண்வெளிக்கு செல்ல இவற்றுக்கு சில ஆண்டுகள் முதல் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வரை ஆகலாம். இதன் மையப்பகுதியை நியூக்ளியஸ் என்கிறோம். இதுவே வால் நட்சத்திரத்தின் இதயம் போன்றது. இதன் அளவு சில கிலோமீட்டர்கள் மட்டுமே இருக்கும். ஆனால் இது மிகவும் அடர்த்தியானது மற்றும் விண்வெளியின் மிக கடுமையான குளிரில் உறைந்து போயிருக்கும் கடினமான பகுதியாகும். வால் நட்சத்திரம் சூரியனை நெருங்கும் போது ஒரு அதிசயம் நிகழ்கிறது. சூரியனின் வெப்பம் பனியை நேரடியாக வாயுவாக மாற்றுகிறது. இந்த வாயுவும் தூசியும் நியூக்ளியஸை சுற்றி ஒரு பெரிய மேகமாக உருவாகிறது. இதைத்தான் நாம் கோமா என்று அழைக்கிறோம். இது சில நேரங்களில் ஒரு கோளின் அளவிற்கு கூட விரிவடையும். மிகவும் பிரமாதமான பகுதி அதன் வால்தான். சூரிய காற்று மற்றும் கதிர்வீச்சு காரணமாக இந்த வாயுக்கள் சூரியனுக்கு எதிர் திசையில் தள்ளப்படுகின்றன. இதனால் உருவாகும் வால் பல மில்லியன் கிலோமீட்டர் தூரம் வரை நீளலாம். இதில் நீல நிறத்தில் தெரியும் அயன் வால் மற்றும் வளைந்திருக்கும் தூசி வால் என இரண்டு பகுதிகள் உண்டு. வால் நட்சத்திரங்கள் சூரிய குடும்பத்தின் இரண்டு விளிம்புகளில் இருந்து வருகின்றன. நெப்டியூனுக்கு அப்பால் உள்ள குய்பர் வளையம் குறுகிய காலவால் நட்சத்திரங்களின் தாயகம். ஆனால் சூரிய குடும்பத்தை சூழ்ந்துள்ள மிக பிரம்மாண்டமான ஓர்ட் மேகம் நீண்டகால வால் நட்சத்திரங்களின் பிறப்பிடம். அங்கிருந்து அவை சூரியனை நோக்கி ஒரு பயணத்தை தொடங்குகின்றன. வரலாற்றில் மிகவும் பிரபலமான வால் நட்சத்திரம் ஹேலி ஆகும். இது ஒவ்வொரு 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூமிக்கு அருகில் வருகிறது. கடைசியாக 1986 இல் தென்பட்ட இது மீண்டும் 1961 ஆண்டில் வானில் தோன்றும். இது மனித வரலாற்றில் பல நூற்றாண்டுகளாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. வால் நட்சத்திரங்களை அறிவியலாளர்கள் ஏன் இவ்வளவு ஆர்வமாக ஆராய்கிறார்கள்? ஏனெனில் இவை 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய சூரிய குடும்பத்தின் எச்சங்கள். பூமியில் கடல் நீர் உருவாவதற்கும் ஏன் உயிர் உருவாவதற்கான அடிப்படை காரணிகள் இங்கிருந்து வந்திருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. இவை விண்வெளியின் வேதியியல் ஆய்வகங்கள். ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தின் ரோசெட்டா விண்வெளி பயணம் ஒரு மைல்கல். இது ஒரு வால் நட்சத்திரத்தை சுற்றி வந்து அதன் மீது பிலே என்ற சிறிய ஆய்வு கருவியை இறக்கியது. இதன் மூலம் வால் நட்சத்திரத்தின் தரைப்பகுதி எப்படி இருக்கும் என்பதை முதன்முறையாக மனிதன் மிக நெருக்கமாக பார்த்தான். அங்கிருந்த கரிம மூலக்கூறுகள் பல ஆச்சரியமான உண்மைகளை வெளிப்படுத்தின. உங்களுக்கு தெரியுமா, வால் நட்சத்திரத்தின் வால் பல மில்லியன் கிலோமீட்டர் நீளமாக இருந்தாலும் அதன் அடர்த்தி மிகவும் குறைவு. ஒருவேளை நீங்கள் ஒரு வால் நட்சத்திரத்தின் ஒரு துண்டை கையில் எடுத்தால் அது ஒரு மென்மையான பஞ்சு உருண்டை போலவே லேசாக இருக்கும். மேலும் சில நேரங்களில் வால் நட்சத்திரங்களில் இருந்து உதிரும் தூசிகளே பூமியில் எரி நட்சத்திர மழையாக தோன்றுகின்றன. வால் நட்சத்திரங்கள் வெறும் விண்வெளிப்பாறைகள் மட்டுமல்ல, அவை நமது சூரிய குடும்பத்தின் ஆதி அந்தத்தை சொல்லும் தூதுவர்கள். வானத்தை நோக்குங்கள், அங்கே பல அதிசயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. விண்வெளி பற்றிய இவ்வாறான சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எம்முடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். எங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் பல வீடியோக்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். Welcome to our channel. If you like our videos, please don't forget to subscribe and click the bell icon to get notified of our latest videos. Thanks for watching. See you next time.